Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம properties of inverse of a matrix base பண்ணிருக்க properties and then அதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் and remaining எல்லாம் பார்ப்போம். ஓகே, சோ இப்போ எக்ஸாம்பிள் 1.6 என்ன அப்படினா assignment A வந்து again கொடுத்துட்டாங்க, find A inverse. So A inverse கேட்டா which is simple, ஏன்னா direct procedure தான், just இதுக்கு நம்ம determinant மட்டும் எடுத்தா போதும், எடுத்துட்டு ஃபார்முலால போட்டிங்கன்னா முடிஞ்சிரும். இதே A கேட்டா தான் நம்ம என்ன பண்ணணும், அவங்க கொடுத்திருக்க அசைன்மென்ட்க்கு இன்னொரு முறை நம்ம assignment find பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சொல்யூஷன் first given என்ன நமக்கு assignment A is -1 2 2 1 1 2 2 2 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு assignment A வா கொடுத்திருக்காங்க. Then we need to find என்னது A inverse find பண்ணனும். அப்ப what is the formula? A inverse equal to, we know that A inverse equal to plus or minus 1 by determinant of assignment A ஓட square root, 1 by square root of determinant of assignment A into assignment A. இது questionல இருக்க assignment A தான், நம்ம வேற எதுவும் பண்ண தேவையில்லை. அப்ப first determinant மட்டும் கண்டுபிடிங்க. What is determinant of assignment A? இந்த -1 into இந்த row column இட்டிங்கன்னா 1 -4. So அதான் எழுதிருப்போம், -1 into 1 -4. next entry போறப்போ ஒரு -1, அப்ப -2 into, so இந்த row column இட்டிங்கன்னா 1 -4. so அப்ப row column இட்டிங்கன்னா 1 -4 plus 2 into, so இந்த row column இட்டா 2 -2. so that is this entry. so அப்ப என்ன வரும், -1 into -3 -2 into -3 plus 2 into இதோட answer 0. so அப்ப plus 3 plus 6. so அப்ப answer வந்து நம்மளுக்கு என்ன 9. so determinant of assignment A வந்து 9. இதோட square root எடுத்தீங்கன்னா என்ன plus or minus 3, அவ்வளவுதான் முடிஞ்சி. so அப்ப A inverse equal to plus or minus 1 by root of determinant of assignment A is 9 into questionலயே கொடுத்திருக்க அந்த assignment A, அவ்வளவுதான். so அப்ப what is 1 by this? plus or minus 3. already plus or minus இருக்கதால A inverse equal to plus or minus 1 by 3 into this value, அவ்வளவுதான். in case இந்த உள்ள இருக்க நம்பர்ஸ்லாம் 3 ஓட மல்டிப்ளை இருந்துச்சுனா 1 by 3 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம், பட் எதுவும் இல்ல, so that just leave that as it is. that is your matrix A inverse, முடிஞ்சு அவ்வளவுதான். okay, then example 1.7 என்ன அப்படினா, if A is symmetric then prove that assignment A is also symmetric அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, அப்ப given A is symmetric, symmetricனா என்ன தெரியும், A மேட்ரிக்ஸும் அதோட டிரான்ஸ்போஸும் ஈக்குவல், that is A is equal to A transpose. இதை equation 1 அப்படினு வச்சுக்கிறோம். then we know that assignment of A க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது is same as assignment A transpose. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல தான் பார்த்திருந்தோம். சோ அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதுக்கு அசைன்மென்ட் எடுக்கிறது is same as first அந்த மேட்ரிக்ஸ் அசைன்மென்ட் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுக்குது, both are same, அதுதான் ரிசல்ட். ஓகே, சோ அப்ப என்ன பண்றோம், அப்ப A டிரான்ஸ்போஸ்க்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம், A இங்க இருக்குது பதிலா, அப்ப assignment of A the whole transpose equal to assignment of A. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த 1 படி A ஓ A டிரான்ஸ்போஸ் same because it's a symmetric. so அப்ப assignment A ன்னு போட்டுறேன் by 1. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறப்ப அதே மேட்ரிக்ஸ் வருதுன்னா என்ன அர்த்தம், it's a symmetric matrix. அப்ப assignment A க்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறப்ப assignment A வே வருது அப்படினா assignment A is a symmetric matrix, அவ்வளவுதான் ரிசல்ட் முடிஞ்சிச்சு. சிம்பிள் क्वेश्चन தான் இது. ஓகே, so that's all for that one. next one என்ன அப்படினா, தியரம். again ஒரு ரிசல்ட், என்ன ரிசல்ட், again ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படினா 1.10 ஓட ப்ராப்பர்ட்டி தியரம். so if A and B are any two non singular square matrices of order n, so ரெண்டுமே என்னது நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிசஸா இருக்கு அப்படினா then assignment of AB, அந்த AB ஓட ப்ராடக்ட் எடுத்துட்டு அதுக்கு நான் அசைன்மென்ட் எடுக்கிறது is same as assignment of B into assignment A. so நம்ம ஆல்ரெடி AB inverse equal to என்ன பார்த்தோம், B inverse into A inverse னு பார்த்தோமா, similar to that. so assignment of AB is equal to first B ஓட assignment into A ஓட assignment, அதுதான் இங்க ரிசல்ட். ஓகே, so இதையும் தெரிஞ்சுக்கோங்க, in case question இருந்தா சால்வ் பண்ணலாம். ஓகே, so example 1.8 எதை பேஸ் பண்ணி அப்படினா, verify the property A transpose inverse equal to A inverse transpose with A. ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு நம்ம லாஸ்ட் வீடியோல தான் பேசணும், அதை இந்த மேட்ரிக்ஸ்க்கு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. சிம்பிள் क्वेश्चन. ஓகே, சொல்யூஷன். அப்ப given என்ன அதை எழுதிக்கலாம், A equal to 2917 given. so to prove என்ன, நான் என்ன ப்ரூவ் பண்ணனும், A transpose ஓட inverse is same as A inverse ஓட transpose. அப்ப left hand side first எடுத்துக்கலாம், A transpose ஓட inverse. அப்ப first A transpose கண்டுபிடிங்க. given matrix ஓட row column எழுதணுமா, அப்ப first row first column எழுதியாச்சு, second row second column எழுதியாச்சு, that is the transpose. அப்ப என்ன வரும் 2197. அடுத்தது determinant of A transpose,
ஏன்னா இந்த A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அசைன்மெண்ட் A. அப்போ அந்த டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும்னா அப்போ தான் எனக்கு நான் ஜீரோவா என்னன்றது தெரியும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன 2 7s are 14 ஆப்போசிட் பவர் ஆஃப் -9. ஸோ 14 - 9 is 5 which is நான் ஜீரோ. அப்போ என்ன ஆகுது A டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏன்னா A டிரான்ஸ்போஸோட டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ வந்ததுனால. இப்போ அசைன்மெண்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் 2/2 தான். நான் எப்படி கண்டுபிடிப்பீங்க அசைன்மெண்ட் லீடிங் டயகனலோட என்ட்ரிஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டோட சைனை சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ என்ன வரும் 7 2 ஆப்போசிட்டில் -1 -9 அவ்வளோதான். இதுதான் அசைன்மெண்ட்டு. ஸோ அப்போ A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் இஸ் சேம் as என்ன ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு அசைன்மெண்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ். அதாவது A இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அசைன்மெண்ட் A. அந்த ஏக்கு பதில் நமக்கு இங்கே A டிரான்ஸ்போஸ் இருக்குன்னா இங்கே நம்ம A டிரான்ஸ்போஸ் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான் விஷயம். ஓகே. ஸோ அப்போ என்ன வரும் A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் இஸ் 1/5 இன்ட்டு 7 - 1 - 9 2. ஏன்னா 1/5ங்கிறது அதோட டிட்டர்மினன்ட் இங்கே எழுதியிருக்கும் பாருங்க. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன A இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏவோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ என்ன 2 9 1 7. ஓகே. ஸோ அப்போ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 9 1 7. ஸோ 2 7s are 14 -9. ஸோ அப்போ ஆன்சர் என்ன 5. அப்புறம் அசைன்மெண்ட் ஏ பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும் இது ரெண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ சாரி ஏவோட ரெண்டு டயகனல்ஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன வரும் ஸோ 7 2 ஆப்போசிட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ 7 2 -9 -1. ஸோ தட் இஸ் தி அசைன்மெண்ட் ஏ ஃபார் திஸ் வேல்யூ. ஓகே. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அசைன்மெண்ட் A. ஸோ அப்போ 1 டிட்டர்மினன்ட் வந்து நம்மளுக்கு 5. ஸோ அதையும் கூட நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ 5 நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால நமக்கு என்ன அர்த்தம் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ 1/5 திஸ் இஸ் யுவர் அசைன்மெண்ட் A. ஸோ அப்போ வாட் இஸ் திஸ் A இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ என்ன பண்ணோம் இந்த ரோவை இங்கே காலமாக மாற்றிட்டோம். செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றியாச்சு 1/5 இன்ட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 2 பாருங்கள் 1/5 7 - 1 9 - 9 2 7 - 1 -9 2 சேம். அப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேம். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. வாட் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு A இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ். அவ்வளோதான் இந்த ரிசல்ட்டு ப்ரூவ்ட். Okay, so that's all for this example 1.8. Okay, then example 1.9 என்னன்னு பாருங்க. Again similar to the previous. So A inverse கேட்டிருக்காங்க. லாஸ்டா டிரான்ஸ்போஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்த மாதிரி இங்க இன்னொரு இந்த ப்ராப்பர்ட்டி இதுவுமே நமக்கு தெரியும் ரைட். ஸோ இன்வர்ஷன் லா ஆஃப் இன்வர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க இந்த மேட்ரிக்ஸ் A and Bக்கு. ஓகே, சொல்யூஷன் அப்போ கிவன் என்ன A மேட்ரிக்ஸ் அண்டு B மேட்ரிக்ஸ் கிவன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க வெரிஃபை பண்ண சொல்லி அப்படின்னாலே டெஃபினட்டாக என்ன ஆகும் ரெண்டுமே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். அதாவது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரியான மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ட்ரூ ப்ரூவ் என்ன AB த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ AB லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம் AB த ஹோல் இன்வர்ஸ். ஸோ அப்போ ஏபியை மல்டிப்ளை பண்ணால் A மேட்ரிக்ஸ் இது B மேட்ரிக்ஸ் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 இன்ட்டு -2 0 -3 இன்ட்டு 0 என்ன ஆகும் +0. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 இன்ட்டு 3 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -2 +1 +0. செகண்ட் ரோ செகண்ட் காலம் -3 -4. தட்ஸ் இட். ஸோ அப்போ என்ன ஒரு ஆன்சர் AB. ஸோ 0 3 -2 -7. ஓகே, ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் AB இதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. ஸோ விச் இஸ் 0 மைனஸ் ஆஃப் -6 பிகம் +6. அப்போ ஆன்சர் வந்து 6. ஸோ அசைன்மெண்ட் ஆஃப் AB ஃபைன் பண்ணுங்க. என்ன ஆகும் அந்த லீடிங் டயகனலோட என்ட்ரிஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டோட சைனை சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ 7 -7 0 ஆப்போசிட்டில் வந்து இது -3 இது +2 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ AB இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் AB இன்ட்டு அசைன்மெண்ட் ஆஃப் AB. ஓகே, ஸோ அப்போ AB இன்வர்ஸ் ஈக்குவல் to 1 determinant of AB is 6 into assignment of AB ஓட ஆன்சர் இங்க இருக்கு. ஸோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடும் ப்ரூஃப் பண்ணுறோம் அதுதான் விஷயம். ஓகே, ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ். அப்போ தனியாக B இன்வர்ஸும் தனியாக A இன்வர்ஸும் ஃபைன் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம். அப்போ கிவன் A மேட்ரிக்ஸ் என்ன 0 -3 1 and 4. ஸோ அப்போ A இன்வர்ஸ் ஃபைன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் we need to find determinant of A. ஸோ 0 minus of -3 become +3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3 which is not 0. அப்போ என்ன ஆகும் A இன்வர்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட். அப்புறம் அசைன்மெண்ட் ஆஃப் ஏனா என்ன டயகனலோட எலிமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் 4 0 ஆப்போசிட்டோட சைன் சேஞ்ச் பண்ணோம். அப்போ -3 become +3 +1 becomes -1. ஸோ அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அசைன்மெண்ட் ஆஃப் ஏவை எழுதிடுறோம்.
அப்புறம் given என்ன b வந்து -2 -3 0 -1 ஓகே ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் b என்ன வரும் 0 2 into 2 1 2 minus into minus become plus 2 opposite போகிறப்ப -0 ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 which is not equal to 0 அப்போனா என்ன அர்த்தம் b inverse exist டெஃபினட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரியான மேட்ரிக்ஸுக்கு தான் இந்த ரிசல்ட் கேட்பாங்க அப்போ அசைன்மெண்ட் ஆஃப் b வந்து நமக்கு என்ன -1 3 0 -2 ஸோ அப்போ b inverse equal to 1 by determinant of a ஸோ அப்போ 1/2 into assignment of b ஓகே 1 by determinant of b into assignment of b ஸோ அடுத்து நான் என்ன பண்ணோம் b inverse into a inverse ஃபைன் பண்ணோம் அப்போ b inverse ஓட மேட்ரிக்ஸ் 1/2 -1 3 0 2 a inverse ஓட மேட்ரிக்ஸ் ரெண்டே இடம் மாற்றி எழுதிடாதீங்க a inverse into b inverse போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஆன்சர் வராது ஸோ ஆல்வேஸ் வராது ஏதாவது 1 or 2 கொஸ்டினுக்கு வரும் அதனால் அது ரிசல்ட் கிடையாது இதுதான் ரிசல்ட் b inverse-ஓட வேல்யூ அப்புறம் a inverse அப்புறம் என்ன பண்ணாதீங்க இந்த மாதிரி 1/2 உள்ள பண்ணி 1/3 உள்ள பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு 1/2 into 1/3 என்ன 1/6 அதை தனியாக வச்சுக்கோங்க அடுத்து உள்ளே இருக்க ரெண்டு மேட்ரிக்ஸ் -1 3 0 -2 4 3 -1 0 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம் 1/6 into first row first column 1 -1 into 4 -4 3 into -1 -3 first row second column -3 plus 0 second row first column 0 plus 2 second row second column 0 plus 0 so அப்போ b inverse into a inverse equal to 1/6 into இதோட ஆன்சர் -7 -3 divided by சரி இது வந்து 0 and 2 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்க ஸோ ஈக்குவேஷன் 1 எங்கே வச்சிருக்கோம் ஆல்ரெடி இங்கே ஃபைன் பண்ணி இங்கே இருக்குது ஸோ 1/6 into -7 -3 2 0 ஸோ அதே தான் இங்கே வந்திருக்கும் ஸோ 1/6 into -7 -3 2 0 therefore என்ன ஆகுது 1 equal to 2 அதாவது left hand side equal to right hand side that is AB the whole inverse equal to B inverse into A inverse which is always true இந்த மாதிரி B inverse into A inverseங்கிறது always true A inverse into B inverseன்னு எழுதக்கூடாது okay so this is your result and இதை நம்ம ப்ரூவும் பண்ணியாச்சு okay so that's all for this question and that's all for this video also so இந்த வீடியோவில் ஜஸ்ட் இந்த கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ் எல்லா விஷயங்களையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ remaining things we'll see in the next video thank you we'll see in the next video thank you